வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவை சமீபத்தில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்க S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் குறித்தும் இந்திய விமானப்படை சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை எப்படி அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்காங்க, இந்திய விமானப்படை எடுத்திருக்கக்கூடிய முடிவோட முக்கியத்துவம் என்ன, S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இல்லாம இந்திய விமானப்படையால் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு போட்டியா ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம், பிரான்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆஃபரோட முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமா இந்தியாவுடைய விமான இன்ஜின் தயாரிப்பு எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், தற்போது நடந்து வரும் இஸ்ரேல் காசா போர் மூலமா இஸ்ரேலிடமிருந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இந்த விஷயம் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இஸ்ரேல் காசா போர் மூலமா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆஃபர் என்ன, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. அதுல 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ரஷ்யா இந்தியாவுக்கு சப்ளை செய்து முடிச்சிட்டாங்க. ஆனா மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யாவால இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முடியல. இந்த விஷயம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சமீபத்துல பாரத பிரதமர் ரஷ்யாவுக்கு போயிருக்கும் பொழுது ரஷ்யா இந்தியாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கான ஒரு ஆஃபரை கொடுத்தாங்க. தற்போது ரஷ்யா கொடுத்திருக்க அந்த ஆஃபர் தொடர்பா இந்திய விமானப்படை இப்போது முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது உள்நாட்டிலே S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தயாரிக்க போகல அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை வேகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 10 ஸ்குவாட்ரான் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இனி எந்த ஒரு வெளிநாட்டையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா முதல்ல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கும் பொழுது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா அந்த விஷயம் பார்க்கப்பட்டது. ஏன்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தி இந்தியானால பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுதே தாக்கி அளிக்க முடியும். ஆனா ரஷ்யாவால தற்போது வரைக்கும் 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை மட்டுமே சப்ளை செய்ய முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 2025 இல்லனா 26வது வருடம் ரஷ்யா சப்ளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா முதல் ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் எல்லையில உள்ள பட்டான்கோட் பகுதியில இந்தியா நிலைநிறுத்தி இருக்காங்க. 2வது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிகுரி காரிடோர் பகுதிக்கு அருகில் இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. 3வது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ராஜஸ்தான் மாநிலத்துல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. என்னதான் இந்தியா 3 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வெற்றிகரமா டிப்ளாய் செஞ்சிருந்தாலும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இன்னும் முழுமையா வலிமை அடையாத நிலையில இருக்குது. அதாவது ரஷ்யா மீதமுள்ள
2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செஞ்சாலும் அந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்கள் ரஷ்யா தான் சப்ளை செய்யணும். உக்ரைன் ரஷ்யா போர் போன்ற மற்றொரு போர் சூழல் ரஷ்யா சந்திச்சதுன்னா இந்தியாவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில இன்டர்செப்டார் மிசைல்களை சப்ளை செய்ய முடியாம போகலாம். இந்த விஷயங்களை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தை கையில் எடுத்து தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வரும் காலத்துல இந்திய விமானப்படையோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியோட முதுகெலும்பா இருக்க போகுது. இந்த திட்டத்தின் மூலமா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருப்பது போன்று 3 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் இந்தியா உருவாக்கி இருக்காங்க. ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் M1 M2 M3 அப்படிங்கிற 3 விதமான இன்டர்செப்டார் மிசைல்களை உருவாக்கி இருக்காங்க. இதுல M1 மிசைல்னால 150 கிலோமீட்டர் தூரத்துல டார்கெட் இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். M2 மிசைல்னால 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். M3 மிசைல்னால 350 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல டார்கெட் இருந்தாலும் இந்த மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி க்ரூஸ் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், UAVs, ஃபைட்டர் ஜெட் விமானம் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக தான் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை 10 ஸ்குவாட்ரான் ஆர்டர் செய்யறாங்க. இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது இந்தியா பயன்படுத்தி வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களான ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், MR-SAM மிசைல்ஸ் மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதனால மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணைக்கப்படும் பொழுது இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அதிக சக்தி கொண்ட அட்வான்ஸ் ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால ஒரே நேரத்துல பல்வேறு விதமான டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல அதிநவீன எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய வான்பரப்புக்குள் எந்த ஒரு ஏரியல் த்ரெட் நுழைந்தாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்திய விமானப்படையோட இந்த முடிவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்தியா தற்போது நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா போர் போன்ற ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை செய்யணும்னா இந்தியாவுக்கு உள்நாட்டு ஆயுதங்கள் தேவை. இதனால இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்வதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்ன பொறுத்த மட்டில் மிகவும் ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்காக காத்திருக்கலாமா, இல்ல ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் மூலமா புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இந்திய விமானப்படையில இணைக்கலாமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டுக்காக 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. AMCA விமானம் 2 பேஸா தயாரிக்கப்பட உள்ளது. முதல் பேஸ்ல GE நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட F414 இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. இரண்டாவது பேஸ்ல தயாரிக்கப்படும் AMCA MK2 விமானத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்காக உலகின் தலை சிறந்த விமான இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா UK நாட்டோட ரோல்ஸ் ராய்ஸ், அமெரிக்காவோட GE மற்றும் பிரான்ஸ் நாட்டோட சப்ரான் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனம் அமெரிக்கா மற்றும் UK-ஓட இன்ஜின் தயாரிப்பு நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளும் வகையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது AMCA ப்ராஜெக்டுக்காக உருவாக்கப்படும் ஹை த்ரஸ்ட் இன்ஜின் கான்ட்ராக்ட தங்களுக்கு கொடுத்தால் தயாரிக்கப்படும் இன்ஜினோட 100% டெக்னாலஜிய இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சப்ரான் நிறுவனம் சென்னையில ஒரு ஃபேக்டரியை தொடங்க போறாங்க.
அந்த ஃபேக்டரியில ட்ரெயின் செய்யப்படும் இன்ஜினியர்களை ஆம்கா விமான இன்ஜின் ப்ராஜெக்ட்ல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுடைய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. டெவலப் செய்யப்படும் இன்ஜினோட அனைத்து விதமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலைகளும் இந்தியால நடைபெறும் அப்படின்னு சஃப்ரான் சொல்லியிருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்தியால விமான இன்ஜின் தயாரிப்பு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சஃப்ரான் நிறுவனம் சென்னையில தன்னுடைய தொழிற்சாலைய தொடங்க திட்டமிட்டிருப்பதற்கு முக்கியமான காரணம் சென்னை ஒரு டெக்னாலஜி மற்றும் இன்ஜினியரிங் ஹப்பா இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் டேலண்ட செலக்ட் செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் தன்னுடைய இன்ஜின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்தலாம் அப்படின்னு சஃப்ரான் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. சஃப்ரான் நிறுவனத்திற்கு இந்த ஹை த்ரஸ்ட் இன்ஜின் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டால் 100% டெக்னாலஜிய இந்தியாவுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவால அந்த இன்ஜினை எந்த ஒரு தடையுமின்றி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல அந்த இன்ஜின்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் செய்யணும்னாலும் பிரான்சிடமிருந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்க தேவையில்லை. அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகள் இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு ரெவென்யூ ஷேரிங் மாடல் முறைய பரிந்துரை செய்யறாங்க. அதாவது டெவலப் செய்யப்படும் இன்ஜினை இந்தியா ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை பகிர்ந்து கொள்ளணும். ஆனா பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் ராயல்டி மாடலை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த விமான இன்ஜின் தயாரிப்பு மூலமா கிடைக்கக்கூடிய லாபத்துல ஷேர் கேட்காம ஒரு குறிப்பிட்ட தொகையை ராயல்டியா சஃப்ரான் நிறுவனம் கேட்கறாங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு நல்ல ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால இந்தியா ஜிஇ மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை தவிர்த்துட்டு பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனத்துடன் விமான இன்ஜின் தயாரிப்புல ஈடுபடலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இஸ்ரேல் காசால ஹமாஸ் இயக்கத்தோடும் லெபனானை ஒட்டியுள்ள வெஸ்ட் பேங்க் பகுதியில ஹிஸ்புல்லாவோடும் ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதனால இஸ்ரேலுக்கு அதிக அளவுல ஆயுதம் தேவைப்படுது. இஸ்ரேலிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களால இஸ்ரேல் ராணுவத்தோட தேவைகளை தற்போது பூர்த்தி செய்ய முடியல. தற்போது இஸ்ரேல் பல முனைகள்ல ஒரே நேரத்துல யுத்தம் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் 1 வருடங்களுக்கு மேலா யுத்தத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல ஆயுதங்கள் தேவைப்படுது. இவ்வளவு அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலுடைய உள்நாட்டு ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களால சப்ளை செய்ய முடியல. இதன் காரணமாக தற்போது இஸ்ரேலிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அதாவது இஸ்ரேலிய ஆயுதங்களோட லைசன்ஸ இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொடுத்து இந்தியால தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்திய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுடன் இஸ்ரேலிய நிறுவனங்கள் தற்போது நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் ராணுவ ரீதியிலான ஒரு நல்ல உறவு இருக்குது. இந்திய படையில அதிக அளவுல இஸ்ரேலிய ஆயுதங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் இந்தியாவின் உதவிய நாடு இருப்பது இந்தியாவுக்கு அடித்த ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பாக்குறாங்க. ஏன்னா இந்திய நிறுவனங்களுக்கு இஸ்ரேலிய நிறுவனங்கள் ஆயுத தயாரிப்பு லைசன்ஸ்களை கொடுக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு மட்டும் அந்த நிறுவனங்கள் ஆயுதங்களை சப்ளை செய்யாது. வரும் காலத்துல இந்தியாவுக்கு தேவையான இஸ்ரேலிய ஆயுதங்களை இந்திய நிறுவனங்களே உள்நாட்டிலே தயாரித்து சப்ளை செய்வாங்க. இதன் காரணமா மிகவும் குறைவான விலையில இந்தியாவுக்கு இஸ்ரேலிய ஆயுதங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுடைய அதிநவீன ஆயுதங்கள் இந்தியால தயாரிக்கப்படும் பொழுது அந்த ஆயுதங்களோட சப்ளை செயின் இந்தியால உருவாக்கப்படும். இதனால அந்த சப்ளை செயினை தன்னுடைய ஆயுத உற்பத்திக்கு இந்தியாவால பயன்படுத்தி கொள்ள முடியும். இதன் காரணமாக தான் இஸ்ரேல் இந்த முடிவு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மை பெயர்க்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற ஆஃபர்களை இந்தியா சரியா பயன்படுத்தி கொண்டாங்கன்னா இந்தியா வரும் காலத்துல ஆயுத தயாரிப்பிற்கான ஒரு மிகப்பெரிய ஹப்பா உருவெடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.